வடசென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக்க பணிகளின் கீழ் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 6 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை மாநகரில் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்ய வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 115 கோடியே 8 லட்சம் ரூபாய் செலவில் 6 புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். குறிப்பாக வில்லிவாக்கம் பாடி மேம்பாலத்தின் கீழ் சிவசக்தி காலனியில் 53 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் அமைய உள்ளது. இது தவிர ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் புதிய சமுதாய நலக்கூடம், புரசைவாக்கத்தில் நவீன சலவைக்கூடமும் அமைக்கப்பட உள்ளது. புழல், ரெட்டேரி, கொள்ளத்தூர் ஏரிக்கரைகளும் மேம்படுத்தப்பட உள்ளது. மேலும் 5 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளையும் மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதாவது அயனாவரத்தில் நவீன சலவைக்கூடம் மற்றும் நியாய விலைக் கடைகள், கொள்ளத்தூரில் உணவுப் பொருள் வழங்கல் மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் மற்றும் புதிய வட்டாட்சியர் அலுவலகமும் திறந்து வைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.